அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா உதுபியத்தி கல்லத் ஹில்லதி அதிருக்னே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுவின் திருநாமங்களில் ஒன்று அல் அஃபு, பொருள் மன்னிக்கிறவன். நாம் செய்த பாவங்களுக்காக தண்டிக்காமல் பொறுத்து வேதனையை வழங்காமல் பாதுகாப்பான். அல் அஃபு, அவன் பாவங்களை முழுவதுமாக அழிப்பவன். நேர்வழியிலிருந்து விலகிச் செல்லும் இதயங்களின் இருளை அகற்றுகிறான். பாவங்களை துடைத்து தனது மன்னிப்பால் அவற்றை நீக்குகிறான். அல் அஃபு, மன்னிக்கும் அருளாளன். அவன் தீமை செய்தவரின் இதயத்தை பாதுகாத்து செய்த தீமையை நினைவூட்டுவதில்லை. அல் குர்ஆனில் அத்தியாயம் 4 99வது வசனத்தில், அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன், அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் பிழை பொறுப்பவனாகவும் இருக்கிறான் என்று அல் குர்ஆனில் வசனத்தில் வந்துள்ளது. நமது தீய செயல்களை நாம் செய்யும் நல்ல செயல்களின் மூலம் துடைத்துவிட வேண்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டுள்ளார்கள். ஒரு நன்மையை வெளிப்படையாகவோ அல்லது இரகசியமாகவோ செய்வது அல்லது பிறர் நமக்கு செய்யும் தீய செயலை மன்னிப்பது மிகவும் நல்லது. நிச்சயமாக மன்னிப்பு சக்தி வாய்ந்தது, ஏனெனில் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பேராற்றலுடையவனாகவும் இருக்கிறான் என்று அல் குர்ஆனில் அத்தியாயம் 4 149வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுபவர்களை அவர்கள் கேட்காமலேயே அல்லாஹ் மனமுவந்து அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குவான். அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னிக்கும் போது நமது செயல்களின் புத்தகத்திலிருந்து முற்றிலுமாக அவற்றை நீக்குகிறான். அல்லாஹ் நியாய தீர்ப்பு நாளில் நாம் செய்த பாவங்களை நினைவூட்டவும் கேள்வி கேட்கவும் மாட்டான். கோபத்தை அடக்கி பிறர் செய்யும் தவறுகளை மன்னிப்பவன் சொர்க்கத்தின் மக்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல் அஃபு என்று அதிகமாக ஓதுபவரின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இதனை அதிகமாக ஓதுபவரின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து திருப்தியும் அடைகிறான். இவ்வாறு அல்லாஹுவின் திருநாமங்களின் பொருள் உணர்ந்து துவா செய்து பயனடையலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.